அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 ராஜாக்கள் 17:1 வாசிங்க பார்க்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எலியா சொன்ன ஒரு அசைக்க முடியாத ஒரு வார்த்தை, ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக நின்று சொன்ன வார்த்தை. அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 6 மாதம் மழை இல்லாமல் வறட்சியா இருக்கிறது. காரணம், ஆகாபும் ஏசபேலும் பாகாலை சேவித்தார்கள். ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பாகாலை சேவித்தார்கள். ஆகவே நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினால ஆண்டவர் சொன்னபடி உங்களுக்கு மழை இருக்காது என்று ஆகாவுக்கு முன்பாக நின்று எலியா தைரியமாக சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு கேட்கிறோம். எலியா சொன்னபடியே ஆண்டவர் அதன் பிறகு 3 வருடம் வானத்தை அடைத்தார். ஆக தேசத்துல பஞ்சம் தலைவிரிச்சாடியது, வறட்சி பட்டினினால தேசம் மெலிந்து போய்விட்டது. பாருங்க, இன்னொன்று மனதில் வைக்க வேண்டும். ஆகாபுக்கு முன்பாக இவ்விதமாக நின்று என் வாக்கின்படியே அன்றி மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எலியாவுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் பாருங்க. ஆகாப் பொல்லாத ராஜா, அவருடைய மனைவி ஏசபேல் அதை காட்டிலும் பொல்லாதவ. அப்படிப்பட்ட இந்த பொல்லாதவர்களுக்கு முன்பாக நின்று ஆக மழையும் பனியும் பெய்யாது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எலியாவுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் பாருங்கள். ஒன்றை நாம் மறக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளே, திடீரென்று எலியா போய் நின்று அப்படி சொல்லிவிடவில்லை. ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு முன்பு எலியா ராஜாதி ராஜாவாகிய கர்த்தருக்கு முன்பாக நின்றான். எலியா அதிகமாய் ஜெபித்தவன், அதிகமாய் தன்னை அர்ப்பணித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து தன்னை அவர் சட்டைகளை மரவிலே ஒடுக்கி கொண்டு தன்னை முழுவதும் அர்ப்பணித்து ஜெபித்து வாழ்ந்தவன். அதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு முன்பாக. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதனைகளை நம்ம ஜெயிக்கணும்னா எந்த ஒரு பெரிய அதிகாரிக்கு முன்பு நிற்பதற்கு முன்பு ராஜாதி ராஜாவாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேணும். அவருக்கு முன்பாக நின்று இயேசுவின் ரத்தத்தினால் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு சுத்திகரித்து கொண்டு அர்ப்பணித்து ஜெப ஜீவியத்தில் நீங்கள் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எந்த சோதனைக்கு முன்பாக நிற்க முடியும், எந்த ராஜாவுக்கு முன்பாக நிற்க முடியும், எந்த மனிதனுக்கு முன்பாக அதிகாரிக்கு முன்பாக நிற்க முடியும், சாத்தான் எதிர்த்து நிற்க முடியும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.